வணக்கம். 2:40க்கு இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறோம். 2:40க்கு வந்து க்ளோஸ் டு அபவுட் 200 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ப்ளஸில் இருக்குது. ஸ்பாட்டில் 198 பாயிண்ட்ஸ் டு பி வெரி ப்ரிசைஸ். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 250 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் நிற்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிலையன்ஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 31 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸ் தான் வந்து இன்றைக்கி மேஜர் தாதான்னு நம்ம சொல்லாமே. நிஃப்டியை வந்து மேஜராக வந்து தூக்கி நிப்பாட்டினது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நேத்தே வந்து ஒரு ஷார்ட் கவரிங்கில் வந்து மார்க்கெட் தூக்கிச்சு. அண்ட் இன்னைக்கு இன்னமும் ஜாஸ்தி தூக்கி இருக்கு. பியூர் ஷார்ட் கவரிங். 2 நல்ல நியூஸ் வந்துச்சு. ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு பீகார் எலெக்ஷனில் என்டிஏ, அதாவது பிஜேபி அண்ட் நிதிஷ்குமார் சேர்ந்த கூட்டணி வந்து தனி மெஜாரிட்டி வரும்ன்றது ஒரு கருத்து கணிப்பில் வந்திருக்கு. ரிசல்ட் அன்றைக்கி 16th அன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம். பட் கருத்து கணிப்புக்கு எப்பயுமே வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு மிக 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 விரைவில் இந்தியா யூஎஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட் நடக்கும்ன்றது. தலைவருக்கும் அங்கே வந்து வயிற்று வலி வந்துருச்சு. பண்ணியே ஆகணுன்ற லெவலுக்கு வந்துருச்சு. அண்ட் இந்தியா வந்து ஹஸ் டேக்கன் டு அ லெவல் வேர் நீ என்ன வேணால் பண்ணிக்கிடா, நான் இப்படி தான் இஷ்டம் இருந்தால் இந்த டேர்ம்ஸ்க்கு அக்ரிமெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணு, இல்லாட்டினா எனக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லைன்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அண்ட் நேற்று வந்து ஒரு நியூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், லாஸ்ட் 9 இயர்ஸ் இல்லாத அளவுக்கு இந்தியா யூஎஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குல்ல, நம்ம கார்கோ பிளேன்ஸு, அந்த ஃப்ளைட் இது வந்து குறைஞ்சிருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இட்ஸ் ரியலி ஷோஸ் தட் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கிற ட்ரேடு வந்து எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வித்தின் இந்தியா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கான பெரிய ரியாக்ஷன்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்தியா வந்து எதெல்லாம் யூஎஸ்க்கு போகணுமோ அதெல்லாம் மற்ற நாடுக்கு வந்து டைவெர்ட் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி ஃபார் யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு வந்து டைவெர்ட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அ மேஜர் 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 பாசிட்டிவான விஷயம். ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். டுவர்ட்ஸ் எண்டில் வந்து இன்னைக்கு 200 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. இமீடியட் டார்கெட் அடுத்த ஒரு 10 நாளில் வந்து என்ன டார்கெட் இருக்குன்றதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். அண்ட் நியூ ஆல் டைம் ஹை அது எப்படியா தான் வந்துடும். புது டார்கெட் வந்துச்சுன்னா நியூ ஆல் டைம் ஹை வரும். இன்னும் கொஞ்சம் நிஃப்டியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து சின்ஸ் இன்னைக்கு வந்து இட்ஸ் அ மிட் டே ப்ரோக்ராம், இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுவோமான்றது தெரியாது. பட் இன்றைக்கி நிறைய நியூஸ் எடுத்துகிட்டு வரலாமே. இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பயோகான் ஆகட்டும், பிஎஸ்சி ஆகட்டும், எம்எஃப்எஸ்எல் ஆகட்டும், அதானி என்டர்பிரைஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து மோர் ஆஃப் லாங் பில்டப் நடந்துட்டுருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் பற்றி வரைக்கும் நிச்சயமாக நியூஸ் சொல்லி ஆகணும். க்ளோஸ் அபவுட் 4.7% அப்பாக இருக்குது. அதானி என்டர்பிரைசஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்றது தெரியாது. இந்த ஹிண்டல்பர்க் நியூஸ் ரிப்போர்ட் வரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு 25,000 crores வந்து ரைட்ஸ் இஷ்யூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபாலோ ஆன் ரைட்ஸ் இஷ்யூன்னாங்க. அந்த ரைட்ஸ் இஷ்யூ வரத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த நியூஸ் வரத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. அந்த ஸ்டாக்கு நியர் ஆல் டைம் ஹையில் இருக்கும் போதும் நம்மளுக்கு அதுக்கான ப்ரிடிக்ஷன் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 1200 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். கரெக்டாக அடுத்த ஒரு 4-5 நாளில் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அந்த பர்டிகுலர் ஸ்டாக் சேர்த்து மார்க்கெட்டுன்னு தான் சேர்த்து இறக்கி விட்டுச்சு. இப்போ அதானி என்டர்பிரைசஸ் அன்னைக்கு 2023 எக்ஸாக்ட் டேட் நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் 2023 வந்து அவங்க வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இப்போ எடுத்துகிட்டு வராங்க. இப்போ எடுத்துகிட்டு வரது வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 24,900 crores பக்கமாக வந்து ரைட்ஸ் இஷ்யூஸ் வராங்க. மோஸ்ட் லைக்லி அடுத்த ஒரு 2-3 months வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த பணம் வரும் போதும் இது எல்லாமே வந்து பிஸ்னஸில் எடுத்துகிட்டு வருவாங்க. எப்பயுமே வந்து கடன் வாங்குறதோட டெட்ஸ் வாங்குறதோட ரைட்ஸ் இஷ்யூஸ் வரது வந்து நல்லது. ஏன்னு சொன்னால் கடன் வாங்குறேன்னு சொன்னால் அதுக்கு வட்டி கட்டி ஆகணும். ரைட்ஸ் இஷ்யூன் போது பப்ளிக்கோட கேஷ் அண்ட் கம்பெனி வளரும் போதும் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட்ஸ் வரும். ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ரைஸ் ரைஸில் வந்து தேல் பி ஏபிள் டு ஏர்ன். ஸோ எப்பயுமே வந்து ரைட்ஸ் இஷ்யூ இல்லை பப்ளிக் இஷ்யூ வரதும் போதும் கம்பெனிஸ்க்கு வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட் அண்ட் பிஸ்னஸ்க்கு வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட். அதானி என்டர்பிரைஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டது வந்து என்னன்னு சொன்னால் 4,200 அது 1,070 ரூபாய்க்கு வந்துச்சு, 1,017 ரூபாய்க்கு வந்துச்சு, 1,000 ரூபாய்க்கு வந்துச்சு. க்ளோஸ் டு அபவுட் 75% ஃபால்ன்றாங்க. ஆனால் எத்தனை பேர் வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறத வந்து வேறு கோணத்தில் வந்து நீங்கள் பார்க்கணும். என்ன கோணம்னு நம்ம சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 4,200 கீழே 1,000 ரூபாய்க்கு வந்துச்சுன்றீங்க. 4,200 எப்போ இருந்துச்சு? சம்வேர் ஆன் 2022 வந்து மேலே இருந்துச்சு. 2023 அடுத்த ஒரு 2 மாதத்தில் வந்து 1,000 ரூபா கீழே வந்துச்சு. எவ்வளோ? 3,200 ரூபா லாஸ். அதை நீங்கள் பார்க்குறீங்க. பட் அதுக்கு வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2020 மார்ச்சில் வந்து அது வெறும் 120 ரூபா இருந்துச்சு.
அது 120 ரூபாலேருந்து 4200 போச்சு. அந்த 4200லேருந்து கீழே 1017க்கு வந்துச்சு. அப்போ எல்லாருமே வந்து 4000லேருந்து 1000 வந்துச்சுன்னு தான் நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையே. அதே இது கொஞ்சம் லாங் டர்மாக நீங்கள் எடுத்து பாருங்களேன், 2 வருஷம் பார்க்குறது பதிலாக நீங்கள் 4 வருஷமாக நீங்கள் பாருங்களேன், 120 ரூபாலேருந்து 1000 வந்திருக்கு. அப்பயும் வந்து ஆல்மோஸ்ட் 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரைட்? நீங்கள் வந்து மேலேருந்து கீழே விழுந்தது தான் நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையே, கீழே இருந்து மேலே போனது நீங்கள் பார்க்கவே இல்லை. அந்த உளுந்ததுக்கு அப்புறமா கூட உங்களோட ப்ராஃபிட் 120 rupeesலேருந்து யூ ஆர் ஸ்டில் ஹோல்டிங் அட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1100 1000 rupees நீங்கள் எடுத்துங்க. ஸ்டில் வி ஆர் டாக்கிங் அபவுட் 7, 8, 9 டைம்ஸ் அப்சைட். நிறைய பேர் அதை வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. எனிவே வி வில் நாட் கோ இன் டு தட். ரைட் நோ இன்னைக்கு வந்து இந்த இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 2480 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2480 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 years ரிட்டர்ன் வந்து க்ளோஸ் டு அபவுட் 550 points வந்து அப் ஆயிருக்கு. ஸோ 120 ரூபாலேருந்து 2500 வச்சுக்கோங்க, அந்த லெவலில் போயிருக்கு. எனிவே ரைட்ஸ் இஷ்யூஸ் வாங்கலாமா? எஸ். அதானி குரூப் ஆகட்டும் அண்ட் ரிலையன்ஸ் குரூப் ஆகட்டும், எஸ்பெஷலி முகேஷ் அம்பானி குரூப் ஆகட்டும், இவங்க 2 பேருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனிபடி ஹூ இஸ் இன்வெஸ்டிங் வித் தேம்ன்ற போதும் டெஃபினெட்லி தே ஹெல்ப். அவன் என்ன வேணால் பண்ணிட்டு போகட்டும், தே அலவ் யூ டு ஏர்ன் மணி. நம்ம அந்த விதத்தில் நம்ம போய்க்கலாம். 540% வந்து லாஸ்ட் 5 yearsல வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. அதானி என்டர்பிரைசஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இன்னைக்கு மேலே போனதுக்கு. இன்னைக்கு வந்து 2-3 ஸ்டாக் வந்து அப்பா இருக்கு, லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து க்ரோ ஆப். க்ரோ ஆப் எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் ஒன் ஆஃப் தி டாப் ஸ்டாக் புரோக்கர் அண்ட் லாஸ்ட் 4 yearsல வந்து பிரம்மாண்டமான க்ரோத். இயர் ஆன் இயர் 40% நியூ கஸ்டமர் அக்விசிஷன்ஸ். ஜீரோதாவை தான் வந்து அந்த லெவலில் பார்த்துருந்தாங்க. க்ரோ ஆப் அதோட ஜாஸ்தி சம்பாரிச்சிட்டாங்க. க்ரோ ஆப்பை வந்து இன்றைக்கி லிஸ்டிங் ஆச்சு, ஐபிஓ லிஸ்டிங் ஆச்சு அண்ட் 24% வந்து கெயின் வந்திருக்கு. ஸோ எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணிங்கன்றது தெரியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ். டாடா மோட்டார்ஸ் வந்து டீமர்ஜ் பண்ணாங்க. 2 பேசஞ்சர் வெஹிக்கலாக ஒன்று போட்டாங்க, ஒன்று கமர்ஷியல் வெஹிக்கலாக போட்டாங்க. கமர்ஷியல் வெஹிக்கல் லிஸ்டிங் வந்து இன்றைக்கி வந்துச்சு அண்ட் அது வந்து 28% வந்து அப்சைடு கொடுத்துருக்கு இன்றைக்கி மட்டுமே. இது ரெண்டுமே வந்து சூப்பர் பாசிட்டிவான நியூஸ். ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி 2 ஸ்டாக் வந்து நம்ம இலக்கு கொடுக்குறோம். இது இல்லாத நம்ம வந்து நிஃப்டியோட இலக்கும் நம்ம கொடுக்குறோம், தேதியோட கொடுக்குறோம். சரி, இன்னொன்று வந்து மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மந்த் ஆன் மந்த் இந்த எஸ்ஐபி போயிட்டுருக்குல்ல, அந்த எஸ்ஐபி வந்து குறைஞ்சிருச்சு. எங்கேருந்து குறைஞ்சிருக்கு? போன மாதம் வந்து 30,422 கோடி வந்து வந்திருக்கு. மாதம் வரதில்ல. செப்டம்பரில் வந்து 30,422 கோடி வந்து வந்திருக்கு. வேறஸ் அக்டோபர் மாதத்தில் வந்து இட் ஹஸ் கம் டவுன் பை 19.5%. கஷ்டமாக இருக்குல்ல. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,000+ அந்த லெவல் தான் வந்து அக்டோபரில் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து மந்த் ஆன் மந்த் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் தொடர்ந்து வந்து மேலே ஏறிக்கிட்டே வந்துச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் ஞாபகம் வச்சுங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வெறும் 400, 270லேருந்து 400க்குள்ளே தான் வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 30,000 பக்கமாக வந்திருக்கு. 24,500 வந்து இட் இஸ் அ வெரி குட் நம்பர். 1, 2. இன்னொன்று விதத்தில் இந்த எஸ்ஐபி வரதை விடுங்க. இன்னொன்று விதத்தில் லம்சமாக உள்ளே போடுறாங்க தெரியுமா, அது வந்து கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கு. கொஞ்சம் இல்லை, தார்மாராக க்ரோன் ஆகிருக்கு. செப்டம்பர் மாதத்தில் வந்து 75,61,000 crores வந்து ஏஇஎம், ரைட், அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். எவ்வளோ? 75,61,000 கோடி. இதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து கேஷ் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த தடவை அது வந்து ஏறி ஆல்மோஸ்ட் 4.25 லட்சம் கோடி. எவ்வளோ ஏறி இருக்குது? 75,60,000லேருந்து 79,89,000 crores வந்து ஏறி இருக்குது. ஆல்மோஸ்ட் 4,40,000 கோடி வந்து ஏறி இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். 40,000 30,000 கோடி வந்து ஏறி இருக்குது, விச் இஸ் வெரி குட். அண்ட் இந்த ஒரு ரீசனால் தான் மார்க்கெட் வந்து கீழே உழுவாத இருக்குது. இப்போ ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோன்னு சொல்லியிருந்தோம். கிர்லோஸ்கர் இன்ஜினியரிங் இன்றைக்கி வந்து வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஹியூஜ் வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, நல்ல அப் மூவ் கொடுத்துருக்கு. இப்போ ரைட் நவ் அதை வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல் வந்து 1080. எவ்வளோ? 1080 ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்த 8-10 மாதத்தில் ஞாபகம் வச்சுங்க, அடுத்த 8-10 மாதத்தில் வந்து அதுக்கான இலக்கு வந்து 1950. ஆல்மோஸ்ட் டபுள், 82% வந்து கொடுக்குது. இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 1080. அதுக்கான இலக்கு வந்து 1980. ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டுங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன்.
ரொம்ப நல்லா இருக்குது. சார்ட்டை நீங்கள் போய் பாருங்கள், எஸ்பெஷலி வீக்லி சார்ட்டை போய் பாருங்கள். யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒய் அது டார்கெட் வந்தது. இரண்டாவது வந்து பிஎஸ்சி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். பிஎஸ்சி ரைட் நோ அதை வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவலில் வந்து 2786 லாஸ்ட் ஒரு 5 டேஸாக வந்து அபவுட் 8% ப்ளஸ் ஏறி இருக்குது. இன்றைக்கி லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகும் போதும், அதாவது 240க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போதும் இது வந்து 2786. இதுக்கான முதல் இலக்கு இப்போதைக்கு இமீடியட் இலக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 3178. எவ்வளோ? 3178. 18 வச்சுங்களேன், 3180. இதுதான் வந்து இலக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் வந்து ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்துங்க. சரி, இப்போ நிஃப்டி செப்டம்பர் 27, 2024 போன வருஷம் செப்டம்பரில் வந்து ஒரு ஆல் டைம் ஹை பண்ணிச்சு. எவ்வளோ பண்ணிச்சு? 26,402. இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், கேஷ் கிடையாது. 402 இதுதான் வந்து போன செப்டம்பரில் வந்து பண்ணிச்சு. வர 20ஆம் தேதி, நவம்பர் 20ஆம் தேதி, இது வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 26,462. ஒரு 60 பாயிண்ட் அப்சைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதான் வந்து இம்மீடியட் டார்கெட். ஒரு வருத்தம் இருக்குது, சம்வேர் ஆன் மார்ச் மாதம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் பெருசாக கீழே விழுந்துருந்துச்சு. 21,868 அந்த லெவல், அந்த 21,850 உடைக்காதுன்றது நம்ம கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவும் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அந்த லெவலை உடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த லெவலில் இருந்து இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 வீக்ஸ் ஆகுது, 32 வாரம் ஆகுது. அண்ட் 19% அப் ஆகிருக்கு. 19% அப் ஆகிருக்கு. எவ்வளோ பாயிண்ட்ஸு? 4164 பாயிண்ட்ஸ். பெரிய மூவ். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வர்த்தம் இருக்கும், ஐயோ இவ்வளோ பெரிய மூவ் விட்டோமேன்றது. பார்த்துங்க, இன்னமும் ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிப்ரவரி மார்ச் நம்ம வந்து இலக்கு கொடுத்துருக்கிறது க்ளோஸ் அபவுட் 29,000 பக்கமாக கொடுத்துட்ருக்கோம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக போகும், மார்க்கெட் வாலட்டாலாக இருக்கும். அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு பெரிய அப்மூவ் வரும். அண்ட் அதே அப்மூவ் இந்தியாலேயும் வரும். என்ன அப்மூவ் வரும்? இந்தியா யூஎஸ் ட்ரேடு வருதுன்னு சொன்னால் ஒரு ஜர்க் அடிக்கும் அப்சைடு. அண்டு ரஷ்யன் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்து சில அக்ரிமெண்ட் போடும்போது அப்போது ஒரு ஜர்க் கொடுக்கும். யூஎஸ் பிரசிடென்ட் வந்து இந்தியாவுக்கு வராரு அடுத்த வருஷம், அப்பயும் வந்து ஒரு அப்சைட் மூவ் ஜர்க் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் அப் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாங் டேர்ம்ன்றது எனி டைம்ன்றது சொல்லலாம், எப்போன்றது சொல்ல தெரியல. ஏன்னு சொன்னால் ரைட் நவ் இன்னைக்கு கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 years and 2 years யூஎஸோட பாண்ட் மார்க்கெட்டில் வி டாக் அபவுட் ஈல்ட் கர்வ், அது வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு. அது வந்து 15% பாசிட்டிவாக வந்திருக்கு. ஈல்டு கர்வ் பாசிட்டிவாக வருதுன்னு சொன்னால் க்ரோத் பெருசாக வருது, அதே மாதிரி இன்ஃப்ளேஷனும் பெருசாக வருதுன்றது அர்த்தம். க்ரோத் ஏன் பெருசாக வருது? இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது. இன்ஃப்ளேஷன்ஸ் தாறுமாறாக மேலே ஏறிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்? வட்டியை குறைக்கணுமா, வட்டியை ஏற்றணுமா? யோசனை பண்ணி பாருங்கள். ஓகே, ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் பாருங்கள். அண்ட் இன்ஃப்ளேஷன் ஏறும் போதும் சாதாரணமாக வந்து வட்டியை வந்து ஏற்றுவாங்க, ஸோ தட் இன்ஃப்ளேஷன்ஸை குறைக்கிறதுக்கு. அந்த சமயத்தில் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணும் போதும் டெஃபினெட்லி எக்கனாமிக் இம்பேலன்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை எல்லாமே வந்து வார்னிங் சைன் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஸ்டாக் வாங்குறது அட்வைசபிளாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.